நேயர்களே, அமெரிக்கா ஈரானுடைய போரில் இப்போது அமெரிக்கா போர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலைக்கு வந்துட்டு, ஆயுதங்களால் குண்டுகளை போட்டோ ஏவுகணைகளை வீசியோ நிலங்களை தகர்த்தோ பாலங்களை தகர்த்தோ ஃபோர்ட்டுகளை உடைத்தோ படுகொலைகளை செய்தோ ஒன்றும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலைக்கு அமெரிக்க இராணுவம் வந்துவிட்டது. ஏனென்றால் அமெரிக்கர்களுக்கு ஏற்பட்ட இழப்பு இருக்கு பாருங்க, கனகொடூரமான இழப்புகள். 600க்கும் மேற்பட்ட அமெரிக்கர்களும் கூட இறந்து போனார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அவர்கள் அதை 600ஐ மறைத்துவிட்டு வெறும் 6 என்ற ஒரு இலக்கத்தில் 16 என்று சொல்கிறார்கள். ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் கொஞ்சம் எண்ணி பாருங்கள். 13க்கும் மேற்பட்ட தலங்கள், கத்தர் தலங்கள், குவைத்தில் இருக்கக்கூடிய தலங்கள், நாம் பேசியதே மற்றும் ஒரு பரிபாலனை, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஓமன், இப்படி சிரியா, ஈராக், எல்லா இடங்களிலும் அமெரிக்கர்கள் தாக்கப்பட்டுத்தான் 5 மாதங்களில் ஒரு மாதத்திற்கு ஒரு 10 பேர் இறந்திருந்தாலும் 5 மாதத்திற்கு குறைந்தபட்சம் 50 பேர் இறந்திருப்பார்கள். ஒரு தாக்குதல் நடக்கிற போது ஈரானியர்களால் வீசப்பட்ட அந்த உச்சபட்ச பலிஸ்டிக்ஸ் கெர்ரம்ஷோர் ஏவுகணைகள் அது இடத்தை தாக்க வேண்டும் என்று அல்லவா, அது பக்கத்தில் தாக்கினாலே அவருடைய மூளை செயலிழந்து போகிறதா. அவ்வளவு சவுண்டு. 4500 கிலோ. அதனுடைய வார்ஹெட்டே 1800, 1500, 500, 800 பெரிய அளவில் வெடிக்கும். அது ஒரு கிளஸ்டர் பாம். நோஸ்கான் என்கின்ற அந்த முனைகளிலிருந்து கூட பிரிந்து அடிக்கிறதாம். அமெரிக்கர்கள் இவ்வளவு பெரிய அழிவை சந்தித்திருக்கிறார்கள். ஈரானியர்கள் அழிவை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. அது பல ஆயிரக்கணக்கான ஈரான் மக்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ இந்த நிலையில் இப்போ அமெரிக்கா ஆயுதங்களால் போர் செய்வதை அவர்கள் நம்பவில்லை. இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆட்களை கொலை செய்வது நாட்டில் ஒரு அன்சர்டினிட்டியை உருவாக்குவது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய சிஐஏயும் இஸ்ரேலுடைய மொசாத் படைகளும் இணைந்து உச்சபட்ச தலைவர் முஜிதபா கமேனி ரகசியமாக இருக்கும் இடையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகளும் இணைந்து அவர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து வேட்டையாடி நடவடிக்கையின் மூலம் அவர்கள் தாக்குதல் நடத்த பல்வேறு திட்டங்களை வடிவமைப்பு செய்த நிலையில் தற்போது இஸ்ரேலின் மொசாத் மற்றும் அமெரிக்காவின் சிஐஏ போன்ற உளவு நிறுவனங்கள் மிக கடுமையான வேட்டையாடுதல் நடவடிக்கைகளை முடுக்கிவிடப்பட்டுள்ள செய்தி வந்திருக்கிறது. இப்போ அவர் எங்கே இருக்கிறாருங்க? ஒரு செய்தி. அடுத்த செய்திக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஃபரன்ஸ். அவர் எங்கே இருக்கிறார்? அவங்க அப்பா பெரியவர் முஜிதபா கமேனி உடைய அப்பா அலி கமேனி படுகொலை செய்யப்பட்ட போது அந்த ரகசிய ஆலோசனையில் he also participated, அவரும் கூட இருந்தார். அப்போ அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கிறது, மனநிலை எப்படி இருக்கிறது, அவருடைய மூச்சு எப்படி இருக்கிறது, அவர் கண்கள் எப்படி இருக்கிறது, உடல் சிதைந்திருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்க முடியாமல் அமெரிக்கா இன்டெலிஜென்ஸும் இஸ்ரேலும் திணறுகிறார்கள். ஆனால் அவர்கள் வேட்டையை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன? ஆனால் அமெரிக்காவும் இஸ்ரேலும் அவர் உயிரோடு இருப்பதை ஊர்ஜிதம் செய்து விட்டார்கள். அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் உயிரோடு இல்லை என்று அவர்கள் சொல்லவில்லை. அவர்கள் உயிரோடு இருக்கிறார். இறந்தபோது கூட அவருடைய ஸ்டேட்மெண்ட் எழுத்துப்பூர்வமாக வரவில்லை. அவருடைய படங்கள், அவருடைய ஃபோட்டோ, வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ எதுவுமே வரவில்லை. இதுதான் அமெரிக்கர்களுக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கிறது. யூத மொசாத்துக்கும் பெரும் சிக்கல். ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைக்கணும். ஆடியோ வந்துச்சுன்னா அந்த ஆடியோவை ரொம்ப ரகசியமாக அது என்னென்ன டிஜிட்டல் மைக்ரோஸ் அதெல்லாம் செய்வாங்க. அதை நான் 2வது சொல்கிறேன். ஆனால் முஜிதபா கமேனி எந்த டிஜிட்டல் சம்பந்தப்பட்ட எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அவர் என்ன செய்கிறார்னா, கைகளில் பழைய முறையில் எழுதப்பட்ட கடுதாசிகள் மூலம், அந்த கூட இலைகளில் தான் எழுதுவதாக சொல்லப்படுகிறது. பேப்பரில் எழுதினா கூட அந்த பேப்பரை ஏதாவது ஒரு ஆளுகைக்கு உட்படுவான்னு சொல்லி அது அந்த காலத்தில் எழுதக்கூடிய ஒரு மை அரிசியிலே அரிசியை நன்கு எரித்து அதை மையாக்கி அவற்றில் எழுதி அந்த கடிதாசி மூலம் மட்டுமே, இலைகளின் மூலமே செய்திகள் கடத்தப்பட்டு வருவது. அவருக்கு உயிர் கொடுக்கக்கூடிய 4-5 பேர் மட்டும்தான் இந்த செயலில் ஈடுபடுகிறார்கள். இந்த கடிதத்தை
எந்த பதுங்கு குழியில் இருந்து எழுதுகிறார் என்பதுதான் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரண்டு நாடுகள் தேர்தல் வேட்டையின் நோக்கமாகும். ஒருவேளை அவர் இருந்தாலும் அவர் எங்கே இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்வதற்கு அமெரிக்கா டீம், ஒருவேளை அவர் இருந்தாலும் அவர் எந்த ஒரு நிலையில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள மருத்துவர் குழுக்கள், அதாவது ஈரானில் இருக்கக்கூடிய மருத்துவ குழுக்கள் எங்கெல்லாம் செல்கிறது என்பதை தீவிர கண்காணிப்பில் அமெரிக்க உளவுத்துறை கண்காணிப்பு செய்து வருகிறது. அதாவது என்ன செய்கிறாங்கன்னா, ஈரானில் இருக்கக்கூடிய பெரிய டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க நடவடிக்கையை மொசாத் கண்காணிக்குது. அவங்க எங்கே போகிறாங்க, யாரை பார்க்குறாங்க, அவங்க பெரிய சர்ஜன் இருப்பாங்க, அவர் புதைகுழிகளுக்குள் போகிறாரா என்று அந்த மொசாத்து அந்த ஆட்களுக்கு பணத்தை கொடுத்து மருத்துவமனையை கண்காணிக்கிறார்கள். ஆனால் ஐஆர்ஜிசி என்ன செய்கிறாருன்னா, அந்த டாக்டர்ஸ் யாருமே இதெல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு அவங்களுக்கு நல்ல அனுபவம் இருந்ததுனால அவர் கூட வர்ற யாருமே அவர்களுக்குள்ள டிஜிட்டலோ உலகத் தொடர்புகளிலிருந்து அப்பாற்பட்டு விடுகிறார்கள். அதனால் இவர் இருக்கிற இடத்த ஒன்று போனால் அதுக்கப்புறம் அவர் திரும்பி வர முடியாது. அங்கே தான் இருப்பார், அவர் அங்கே தான் சேவை செய்வார். ஆனால் எப்போது வருமோ அப்போது வருவார். அது வரைக்கும் அவர் மனித சமூகத்திலிருந்து அப்பாற்பட்டிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல ஒருத்தர் அனுப்புகிறாங்கன்னா அந்த 4 பேர் இடத்துல ஒப்படைச்சிருவாங்க, டாக்டர்ஸோ ஏறும். இந்த 4 பேரும் தான் இந்த கருவிகளை எடுத்துகிட்டு போனாலும் சரி, கனெக்ஷன் கொடுக்கறதும் 4-5 பேர், இவர்கள் உயிர் கொடுக்கக்கூடியவர்கள். இவர்களோடு கதை முடித்தது. வேறு யாரும் வெளியே வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண முடியாது. ஆகவே தான் ஐஆர்ஜிசி எதிர் அரசியல் குரூப் தான் பல செய்திகளை உலகிற்கு வழங்குகிறது. இந்த செய்திகளை இதெல்லாம் கொண்டு வர்றது யார்? முஜித்தபா கமேனிக்கும் ஐஆர்ஜிசிக்கும் எதிரான அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களே ஈரானில், அவர்கள் மூலம் சில செய்திகள் வெளியே வந்திருக்கிறது. ஆனால் ஆதாரமான செய்தி இல்லை, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் என்றுதான். அவர்களுக்கும் செய்தி கடத்தப்படாத முடியில்தான் முஜித்தபா கமேனி இப்போது இருக்கிறார். முஜித்தபா உயிரோடு இருந்தால் ஏன் ஒரு ஆடியோ வரல, ஒரு வீடியோ வரல என்று அது கேள்விகள் எழுப்பப்படுகிறது. அது சர்வதேசத்தின் பல ஆளுமைகள் இது குறித்து தனது கருத்தை தெரிவிக்கின்ற போது, ஒருவேளை அவருடைய ஆடியோ வெளியானால் அதை நவீன அகோஸ்டிக்ஸ் மூலம் அமெரிக்கர்கள் நவீன ஒளி பின்னணி அகோஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் இந்த பின்னணி வடிவங்கள் மற்றும் தவறுகளை துல்லியமாக அவர்கள் கண்டுபிடித்து விட முடியும். இந்த நவீன அகோஸ்டிக்ஸ் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் மூலம் முஜித்தபா பேசிய ஆடியோ அவருடைய மூச்சை வைத்து அவர் உடல்நிலைகளை, அந்த டெசிபல், அந்த ஏற்ற இறக்கத்தை எல்லாம் கண்டுபிடித்து விட முடியும் என்பதை, இந்த தொழில்நுட்பம் அமெரிக்கர்களுக்கு எளிதானது என்பதும், இந்த அகோஸ்டிக்ஸ் மூலமாக அவருடைய மூச்சு, பேச்சு, திறன், ஏற்றம், இறக்கத்தை மொசாத் துல்லியமாக கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதால் அவருடைய ஆடியோ வெளிவரவில்லை. ஏன்னா அந்த ஆடியோ பேசும்போது இந்த அகோஸ்டிக்ஸ் தொழில்நுட்பத்தின் மூலம் பின்னணி இசை, பின்னால் சத்தம், பின்னால் வரக்கூடிய மெல்லிய மைல்டு சவுண்டையும் கண்டுபிடிச்சிருவாங்களாம். சரி, இதனால் ஆடியோ வரல. வீடியோ ஏன் வரல? வீடியோவில் இப்போ நவீன தொழில்நுட்பத்தை மெட்டா டேட்டா மூலம் ரொம்ப தெளிவாக கண்டுபிடித்து விட முடியும். வீடியோ மூலம் பல்வேறு மற்றும் சுவர்கள், அதன் குறிப்புகளை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த மெட்டோ டேட்டா இது இல்லாமலும் அது செய்யலாம். ஆனாலும் இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு டிஜிட்டல் எந்த அடிப்படையிலும் ஒரு சிறு குழுவை கூட அமெரிக்கர்களுக்கு கொடுக்காமல் ஈரானியர்கள் அவரை பாதுகாத்து வருகிறார்கள் என்பதும், தீவிர அமெரிக்கா இஸ்ரேலின் நிலைகள் இப்போது பெரும் சிக்கலை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவேதான் அவருக்கு எந்த ஒரு அடிப்படையில் காயம் ஏற்பட்டது என்பது குறித்து கூட அமெரிக்கர்களால், இஸ்ரேலியர்களால், மொசாத்தால், 2 நாடுகளும் எத்தனை தேடுதல் வேட்டைகள் இருந்தாலும் அவர் எங்கே இருக்கிறார் என்கின்ற தகவல்கள் கொஞ்சம் கூட இல்லைங்க. காரணம், அவர் ஃபர்தோஸின் இருக்கலாம், அவர் நட்டான்ஸில் கூட இருக்கலாம், அவர் இஸ்பஹானில் இருக்கலாம். ஆனால் அவர் இருப்பதை மலைகளுக்கு கீழ் குடைந்திருக்கப்பட்டதை காந்தவியல் மூலம் கட்டமைக்கப்பட்ட, அதாவது அமெரிக்காவிலே ஒரு தொழில்நுட்பம் இருக்கிறது, சேட்டலைட் பெனிட்ரேஷன் என்கின்ற ஊடுருவல்கள் மூலம்
ஒரு குறிப்பிட்ட எத்தனை அடியாளத்திற்கு மனிதர்கள் இருந்தாலும் அதை மிக அழகாக உள்வாங்கி அவர்களுடைய உடல் தரம் வெப்ப அளவை வைத்து கண்டுபிடித்து விடுவார்கள். ஆக அப்படி இருக்கிற அந்த நிலைக்கு கூட அமெரிக்கர்களுக்கு வழிவகை செய்யாமல் காந்தத்திலான மேக்னெட்டிக்ஸ் ஒரு ஒரு குடுவை அமைத்து அதற்குள் அவர் வாழ்ந்து வரலாம் என்றும், அந்த அமெரிக்காவினால் எந்த சேட்டலைட்டின் மூலமாகவும் அதை படப்பிடித்து உள்வாங்கி அந்த நுண்ணியமான மனிதன் வாழ்வதை கூட அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது என்ற அளவிற்கு கடும் பாதுகாப்பில் அவர் இருக்கலாம் என்றும் தற்போது செய்திகள் கிடைத்திருக்கிறது. இதுதான் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவின் தேடுதல் வேட்டை, அமெரிக்காவின் நடவடிக்கைகள் குறித்து நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்நிலையில் அமெரிக்கா நாங்கள் பழிக்கு பழிவாங்க அமெரிக்கா கெஷம் தீவை தாக்கி அழித்த நிலையில் அமெரிக்க நிலைகளை தாக்குதல் நடத்தி இருப்பது பெரும் பிரச்சனையாக அமெரிக்கர்களுக்கு மாறிப்போகுது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த திட்டம் தீட்டி வருகிறதா? இதுவரை 8 பேர் பழி ஈரானுடைய பொது ஆயுதங்களை காலி செய்து விட்டதாக அமெரிக்கா கூறியிருக்கிறது. இது கடைசியாக நடந்த தாக்குதல். இதற்கு பதிலளியாக ஈரான் குவைத்தில் இருக்கும் அலியல் சலேம் தளத்தில் மறுபடியும் தாக்குதல் நடத்தினார்கள். இந்த நிலையில் ஈரான், பாகிஸ்தான் 2 நாடுகளும் கள்ளத் தொடர்பில் சீனாவுடைய ஆயுதங்கள், பாகிஸ்தான் மற்றும் கத்தர் ஆகிய நாடுகளும் இதில் சம்மந்தப்பட்டு இருக்கலாம். இப்போ உங்களுக்கு முக்கியமான செய்தி சொல்கிறேன். அதாவது மேன்பேட் ஆயுதத்தை பற்றி நான் சொன்னேன். ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்குவதில் சீனாவையும் ரஷ்யாவையும் ஈரானையும் விட்டுவிட்டால் இதில் கத்தரும் சம்பந்தப்பட்டிருக்கலாம். அதே சமயம் பாகிஸ்தான் வழியாகத்தான் இந்த ஆயுதங்கள் வருகிறது என்பதை பாகிஸ்தானுடைய புரோக்கரேஜாக இருந்தாலும் இது பெரும் ஷாக்கிங் நியூஸ். அமெரிக்காவுக்கு பெரும் ஷாக். அமெரிக்கா ஏனால் மத்திய தரைக்கடலில் ஈரானுக்கு இனி உதவி செய்பவர்கள் அதிகரிப்பார்கள். அவருடைய வளம் அதிகரித்திருக்கிறது. அடுத்த செய்தியில் அமெரிக்காவிலிருந்து வெளியேறுவதற்கு பல்வேறு புதிய சிந்தனைகள் தேவைப்படுவதாக புதிய செய்திகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. அமெரிக்கர்கள் இறுதியாக ஒன்றுதான் வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் தரைப்போரை நடத்த வேண்டும். தரைப்போரை நடத்தினால் அமெரிக்காவினுடைய உயிர் பலி அதிகரிக்கும். ஹெர்மூஸ் ஜலசந்தியை விட்டு கொடுக்க அமெரிக்கா இப்போது இயலாது. இன்னும் பல்வேறு நாட்கள் ஒருவேளை போர் நீட்டிப்பு ஏற்பட்டால் அதை உலகமும் தாங்காது, அமெரிக்கர்களும் தாங்க மாட்டார்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய போர்ட் ஆஃப் பீஸ் ஒரு அறிக்கை இப்போது வேற ஒரு விஷயத்தை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அது காசாவினுடைய அமைதி ஒப்பந்தம். காசாவினுடைய அமைதி ஒப்பந்தம் வரவை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டுள்ளது. அந்த சாலை வரைபடத்தின் ரோட்மேப் படி ஹமாஸ் கட்டம் கட்டமாக தங்கள் ஆயுதங்களை முழுமையாக ஒப்படைக்க வேண்டும் என்றும், அதற்கு இணையாக இஸ்ரேல் தனது படைகளை காசாவிலிருந்து கட்டமாக அந்த பஃபர் ஜோனிலிருந்து வெளியாகும். இதுதான் அந்த ஒப்பந்தம். காசா போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டம் நடைமுறைக்கு வருவது, முதல் கட்டத்தில் இஸ்ரேல் தனது அனைத்து படைகளையும் முழுமையாக திரும்பப் பெறுதல் மற்றும் அனைத்து தாக்குதல்களையும் நிறுத்துதல் உள்ளிட்ட நிபந்தனைகள் முழுமையாக செயல்படுவதை பொறுத்தே இருக்கும் என்று பலஸ்தீன அமைப்பான ஹமாஸ் தெரிவித்திருக்கிறது. இஸ்ரேல் எந்த அளவுக்கு அதெல்லாம் செய்வார்கள் என்று நாம் இதை சொல்ல முடியாது. இந்த நிலையில் அமெரிக்க பொருளாதாரம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறது. அமெரிக்க பொருளாதாரத்தில் மொத்த உற்பத்தியில் 1% சரிவு. அதாவது 32 ட்ரில்லியன்னு வைங்களேன். அதில் 1% என்றாலே பெரிய லட்சக்கணக்கான கோடி. பணவீக்கத்தை கட்டுப்படுத்த 3.5 3.75 இவர்கள் வைத்திருக்கிறார்கள். வட்டியை உயர்த்தலை. அமெரிக்காவில் ரெசஷன், மந்த நிலை, வேலையின்மை அதிகரிக்கின்றது. அமெரிக்க மக்களிடத்தில் டொனால்ட் ட்ரம்பினுடைய செல்வாக்கு படுபயங்கரமாக சரிந்து 40% சரிந்திருக்கிறது. அவருடைய செல்வாக்கில் அவர் ஒரு 100% என்றால் அவருக்கு 40% சரிந்து 60% இருக்கார். அமெரிக்காவினுடைய எரிசக்தி மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் விலை உயர்வு சாமானிய மக்களை பயங்கரமாக பாதித்திருக்கிறது. இதுக்கிடையில் சவுதி அரேபியாவை பற்றி நேற்று ஒரு தனி செய்தி ஒன்று போட்டேன்.
சவுதியை வழிக்கு கொண்டு வருவதற்கு அமெரிக்கர்கள் திட்டம். இதையும் சொல்லிட்டு நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். சவுதி அரேபியா ஒரு பெரிய நாடு. என்ரிச் செய்வதற்கு அவர்களுக்கு உரிமைகளை வழங்க அமெரிக்கா தயாராக இருந்தது. செறியூட்டப்பட்ட யுரேனியத்தை அவர்கள் செய்து கொள்ளலாம் என்று ஒரு விவகாரத்தை அமெரிக்கர்கள் வழங்கியிருந்த நிலையில் தற்போது அமெரிக்கா ஃபாக்ஸ் நியூஸ் போன்றவைகள், வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் போன்றவைகள் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நேரத்தில் யூதர்கள் பயங்கர கலக்கத்தில் ஆடிப்போனார்கள். என்னடா சவுதி அரேபியாவுக்கு என்ட்ரி செய்வதற்கு இவர்கள் உரிமைகளை வழங்கிவிட்டார்களே என்று அவர்கள் ஆடி போய்விட்டார்கள். இந்த நிலையில் அமெரிக்கா அதிபரை பொறுத்தவரை பல்டி மன்னன், அவருக்கு பல்டி அடிப்பதெல்லாம் சகஜம். திடீரென பல்டி அடித்து நாங்கள் என்ரிச் செய்வதற்கான உரிமையை வழங்க மாட்டோம் என்றும், ஆப்ரஹாம் அக்கார்ட் அதை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே இது உரிமை வழங்கப்படும் என பல்டி அடித்தார்கள். ஆப்ரஹாம் அக்கார்டு 2017 கொண்டு வந்தது. மொராக்கோ, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் கைகோர்த்த நிலையில் அவர்கள் யூதர்களை இஸ்ரேலை அங்கீகரிக்க வேண்டும். இதுதான் ஆப்ரஹாம் அக்கார்ட். இஸ்ரேலை அங்கீகரிக்க மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிற யூதர்களும் அமெரிக்கர்களுக்கும் சவுதி ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில், சவுதி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், பலஸ்தீன விடுதலை கொடுக்கும் வரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். என்ரிச் செய்வது உங்களுக்கு தடை என்று சொல்லிவிட்டார்கள். இதற்கிடையில் ஒரு ரகசிய செய்தி, சில ஆண்டுகளுக்கு முன்பு சவுதி அரேபியா பாலைவனத்தில் நடத்திய மிகப்பெரிய ஆய்வில் பலாயிரக்கணக்கான யுரேனியம் தாதுக்கள் அந்த நாட்டில் மலை போல குவிந்திருக்கிறதா. 1000 டன்னு அப்படிங்கிற அளவிற்கு யுரேனியம் 1000 டன்னுகளுக்கு மேல் பறந்து விரிந்திருக்கிறதாம் சவுதி பாலைவனங்களில் யுரேனியம். இதை சீனாவை தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே இதனை வைத்து நாம் மிகப்பெரிய யுரேனியம் எரிசக்தி நன்மைகளாக பயன்படுத்தலாம் என சவுதி நம்புகிறது. ஆகவே அமெரிக்கா சவுதி உறவில் விரிசல் ஏற்படுகிறது. இந்த விரிசல் தொடரும். இந்த போரில் அவர்கள் பிராந்திய நிலைகளை ஈரானோடு எப்படி கையாளப் போகிறார்கள், ஹூதிகளோடு எப்படி கையாளப் போகிறார்கள், அதே போன்று பாப்புலர் மொபிலைசேஷன் ஃபோர்ஸோடு எப்படி கையாளப் போகிறார்கள். அமெரிக்காவை கலற்றிவிட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பாக தற்போது அக்ரிமெண்ட் அடிப்படையில் பாகிஸ்தான் தொடர்கிறது. சீனாவோடு சவுதி அரேபியா பாலைவனத்தில் யுரேனியம், தோரியம் பலாயிரக்கணக்கான டன்கள் இருப்பதாக, பல நூற்றுக்கணக்கான டன்கள் இருப்பதாக, அது பல வருடங்களுக்கு அதனை யுரேனியம் இவ்வளவு இருந்தாலே போதுமானது. ஆகவே அமெரிக்கர்களுக்கு அதை நாம் ஏன் விட்டு கொடுக்க வேண்டும் என்ற மனநிலையில் இந்த போர் முடிகின்ற போது ஒட்டுமொத்த பெர்செப்ஷன் முழுமையாக மாறக்கூடிய களச்சூழல் மத்திய தரைக்கடலில் இருக்குது. ஆனால் இப்போது மத்திய கிழக்கில் இருக்கிறது. மெடிட்ரேஷன் சி, பெர்ஷியன் வளைகுடா, பாபல் மந்தப், ஹெர்முஸ், ஸ்ட்ரைட் ஆஃப் ஹெர்முஸ் எல்லாமே பதட்டங்க, எல்லாம் பயங்கரமான பதட்டம். இதுதான் இன்றைக்கான செய்தி. இன்றைய செய்தியில் முஜிதபா கமேனி ஒரு ஸ்கோப் கூட அவர் கொடுக்கல. இவர் எங்கே இருக்கார், யாது இருக்கிறார், எதுவுமே இல்லை. அவரை கண்டுபிடிக்க அமெரிக்கா திணறுகிறது. ஈரானில் இருக்கும் பெரும் மருத்துவர் குழுக்களை தேடுதல் வேட்டை நடத்துகிறார்கள். ஈரானில் இருக்கும் பல விஷயங்களை அவர்கள் தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். எங்கே இருக்கிறார், யாது இருக்கிறார், அவருடைய வாய்ஸ் அகோஸ்டிக்ஸ் அந்த சிஸ்டத்தின் மூலமாக, மெட்டா டேட்டாவின் மூலமாக அவருடைய வீடியோ பதிவுகள் எதுவுமே கண்டுபிடிக்க முடியாமல் உலகின் பெரிய உளவு நிறுவனமான CIA, உலகின் பெரிய நிறுவனமான மொசாத், உலகின் பெரிய நிறுவனங்களான இவர்கள் உளவை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் உண்மை எப்போதாவது வெளிவந்துதானே ஆக வேண்டும். ஆகவே முஜிதபா இருக்கிறார் என்பதை மறுக்கவில்லை. அவர் எங்கிருக்கிறார், எந்த மலையில் இருக்கிறார், எந்த துணியில் இருக்கிறார், எந்த உடல்நலத்தோடு இருக்கிறார், அவரால் பிறப்பிக்கப்படுகிற உத்தரவுகள் என்ன, IRGC அதை எப்படி கடத்துகிறது என்ற கேள்வி. அண்மையிலே கொஞ்ச நாளைக்கு முன்பு கூட மசூத் பெசஸ்கியான் சொல்லியிருந்தார், நான் சந்தித்தேன், பேசினேன். அது கூட ஒரு ஆடியோ வீடியோவாக எதுவுமே பதிவு செய்யப்படவில்லை. அமெரிக்கர்களால் ஏற்பட்ட பெரும் கசப்புணர்வுகளை நன்கு அறிந்த, யூதர்களால் ஏற்பட்ட மரணகோலத்தை எல்லாம் அறிந்த ஈரான் அவர்களுக்கு வழிவிடவில்லை. முஜிதபாவை தேடிச் செல்கிறார்கள். கஸ்ஸாவில் போர் முனைவை முடிவதற்கு போர்டு கொடுத்திருக்கிற நடவடிக்கையும் இன்றைக்கு நான் சொல்லியிருக்கிறேன். மீண்டும் அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.